புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்து 4.5 ஆண்டுகள் அற்புதமான திட்டங்கள், புரட்சி தலைவி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து சிறப்பான ஆட்சி நடத்தி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை எடுத்துரைக்கக்கூடிய முதன்மை தலைவராக இருந்து பணியாற்றக்கூடிய அருமை அண்ணன் அவர்கள் சட்டமன்றத்திலே நடந்த நிகழ்வெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய தொலைக்காட்சி அத்தனை பேருக்கு தெரியும். இன்றைக்கு கள்ளக்குறிச்சியுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட 65 பேர் மேல் இன்றைக்கு இறந்திருக்கிறார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் நாங்களே இப்படி பேசுவார்னு தெரியல, அவ்வளவு உருக்கமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொட்டிட்டார். என்ன நடந்தது, அங்கே என்ன இருக்குது எல்லாமே சொல்லிட்டார். எங்களுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினரை பற்றி சொன்னார், என்ன நடக்குது, அவருடைய செயல்பாடை பற்றி சொன்னார், அவருடைய ஆதங்கத்தை சொன்னார். எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த ஆதங்கம் இருந்தாலும் கூட இவருக்கு அதிகமாக எனக்கு அந்த ஆதங்கத்தை சொன்னார். அதே போல் எப்படிப்பட்ட அவருடைய குடும்பத்திலிருந்து அவருக்கு வாய்ப்பு நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தந்தார்னு சொல்லி அதையும் சொன்னார். அந்த பெருமை அதிமுக மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் அவர். ஆகவே இன்றைக்கு முக்கியமான பிரச்சனை சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்றைக்கி அவர் தலைமையிலே சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பேச வேண்டும் என்று எதுக்கு கேட்கிறார்? இன்றைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லாத்துக்கும் கொடுப்போம். விதி 55, விதி 56 ஒத்திவைப்பு தீர்மானம் இன்றைக்கு சட்டத்திலே விதிமுறையில் இடம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் கேட்கிறார். ஆனால் இன்றைக்கு அவர் பேசவே விடவில்லை. இன்றைக்கு கேள்வி பதில் எல்லா பிரச்சனையும் இவர் அந்த எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் செய்ய போகிறதில்லை. எத்தனையோ கேள்வி கேட்டாச்சு, ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் தரப்போதில்லை, திட்டம் நடைபெற போகிறதில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த மரணத்துக்கு எதனால் அங்கே சாராயம் விற்கப்பட்டது, கள்ளச்சார், அதை ஏன் தடுக்கவில்லை என்று இதுக்கு முன்னால் விழுப்புரம் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி பிரச்சனை வரும்போது அண்ணன் எடப்பாடி அவர் நேராக போன சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு, அப்போ தடுக்கலை. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவின் பேரில் கவன ஈர்ப்பு தீர்மானம் அவர் கையெழுத்து கொடுத்திருக்கார். அதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் கண்டிப்பாக இது நடந்திருக்காது. நடவடிக்கை என்ன, அந்த துறை அமைச்சருக்கு போகும், முதலமைச்சர் துணை அமைச்சர், அந்த அமைச்சர் துறை அமைச்சர், அப்போ அது எடுக்கலை, சபாநாயகர் அது செய்யலை. ஆகவே இன்றைக்கு அது யார் பேசுகிறாரு? இன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக எதிர்க்கட்சியாக இருந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் எடப்பாடியார் மட்டும்தான், அதிமுக மட்டும்தான். ஆகவே இது நியாயமாக இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதித்திருக்க வேண்டும். இன்றைக்கு தினமும் கேள்வி கேட்குறாங்க, தூக்கி வெளியே போடுறாங்க. இன்றைக்கி முழுமையாக தொடர் முழுவதும் நீக்கிட்டாங்க. ஆனால் விதிகளுக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இன்றைக்கு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவரும் நாங்களும் போராடணும். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேச அனுமதித்திருந்தால் ஒவ்வொன்றா கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இல்லை. ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக தெரியுது இது ஆளுங்கட்சியுடைய தவறு என்று. அது மட்டுமல்ல, இன்றைக்கி ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். பொள்ளாச்சியில் அந்த பாலியல் பிரச்சனை பெருசு பண்ணாங்க அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது. அப்போ சட்டப்பேரவை துணைத் தலைவராக பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்கார். இன்றைக்கி இவர் மகன் மேலே அப்பட்டமாக சொன்னாங்க. இந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு பெட்டிஷன் கொடுத்ததே அவர் தான். அன்றைக்கு முதலமைச்சர் யார்? எடப்பாடியார் இருந்தார். யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அன்றைக்கு கைது செய்தார். அதுக்கு மேலே எல்லாரும் சிபிஐ வேணும், ஏன்னா சட்டப்பேரவை துணைத் தலைவர் அபாண்டம் பாருங்க, உடனடியாக சிபிஐ உத்தரவிட்டது என்ன? எடப்பாடியார் அவர் தான் உத்தரவிட்டிருக்கார். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும்? இன்னைக்கு முதலமைச்சர் உடனடியாக இந்த பிரச்சனை, திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அப்படி உறுப்பினர்கள் கவுன்சிலர் இருக்காங்க, எல்லா பிரச்சனையும் வருது, உடனடியாக சிபிஐ உத்தரவிட்டிருக்கணும்ல. எங்களுடைய முதலமைச்சராக இருந்தால் எடப்பாடியார் உத்தரவிட்டார். முன்னுதாரணம் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு வழியில் பலம் அருமையான சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா, கள்ளச்சாரை பிரச்சனை, எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் அந்த துறையை பார்த்தார். ஏதாவது பிரச்சனை வெளியே வந்துதா? இல்லை, எங்களுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டல் எடப்பாடி வழிகாட்டல் மேலே எந்த பிரச்சனையும் வரல. அந்த துறை இருந்தே தெரியாமல் போயிட்டு இன்னைக்கு எப்படி இருக்குது அந்த துறை? ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எதா இருந்தாலும் சட்ட ஒழுங்கு புறத்துறை அம்மா போலவே சிறப்பாக 4.5 ஆண்டுகள் எடப்பாடியார் நிறுவித்தார். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க, திமுக சம்பந்தமாக இருக்கு. இதுக்கு தான் சிபிஐ விசாரணை கேட்கும். சிபிஐ விசாரணைக்கு உடனே உத்தரவிட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஊடக நண்பர்களாக இருக்கீங்க, எங்களை சட்டமன்ற உறுப்பினர் பேசுறது கேட்டீங்க. எதிர்க்கட்சி தலைவராக இன்னைக்கு அந்த எடப்பாடியார் பேசுறதுக்கு வாய்ப்பு தரவில்லை விதிமுறைக்கு உட்பட்டு. இதுக்கு தேர்தலுக்கு முன்னாலும் எதிர்க்கட்சி தலைவராக அதிமுக தான் செயல்பட்டது, எடப்பாடியார் தான் செயல்பட்டார். ஆனால் ஊடகங்கள்லாம் சில பேர் எதிர்க்கட்சியாகவே அதிமுக செயல்படலன்னு சொல்லி போட்டு ஊடகங்கள்
அதே போல சாயங்காலம் ஒரு 4 பேர் உட்காந்துக்குவாங்க இந்த டிபேட்ல. இப்படியே தான் பேசுறீங்க. ஆனால் அந்த எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், முதலமைச்சருடைய மானிய கோரிக்கையில, காவல்துறை மானிய கோரிக்கையில 2.5 மணி நேரம் பேசினார். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசினார். கஞ்சா விற்கிறாங்க, கள்ளச்சாரம் விற்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை பேசினாரா இல்லையா? நடவடிக்கை இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. 60 பேர் வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்க. ஆகவே எதிர்க்கட்சியாக அதிமுக மட்டும்தான் செயல்படுது. மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக, தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை ஆளுங்கட்சி செய்கிற தவறை தட்டிக்கிறது அதிமுக. எங்களுடைய எதிர்க்கட்சி எடப்பாடியார். யாரை மறுக்க முடியுமா? இன்னைக்கு ஊடக நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு இந்த ஆட்சியை தூக்கி பிடிக்கிறது விட்டுருங்க. தயவு செஞ்சு விடுங்க, நியாயத்தை சொல்லுங்க. அதிமுக மட்டும்தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய. யாருமே நாங்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாங்க பாருங்க, மற்ற கட்சிகள் யாருமே செயல்படல. கூட்டணி கட்சி எத்தனை பேர் இருக்காங்க? இந்த பிரச்சனை கம்யூனிஸ்ட் எல்லாம் எங்க கூட கூட்டணியில் இருப்பாங்க. உடனடியாக இன்னைக்கு தேர்ந்தெடுத்த பின்னால், எம்எல்ஏவோ எம்பி ஆன பின்னால் உடனடியாக கேள்வி கேட்பாங்க. எதுவுமே இல்லை, எந்த கட்சி கேள்வி கேட்கறது இல்லை. அதிமுக மட்டும்தான் இன்னைக்கு எடப்பாடியார் மட்டும்தான் கேள்வி கேட்கிறார். அதிமுக மட்டும்தான் எதிர்க்கட்சி செயல்படுது. ஆகவே இன்னைக்கு எப்போ சரி தேர்தல் நேரத்தில் இப்படியே தான் பரப்பணி. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் எங்களுக்கு கவலை இல்லை. நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, நாங்கள் 91 வெற்றியை பார்த்துட்டோம். ஒன்றே ஒன்று தான் திமுக ஜெயிச்சது. 96 தோல்வியும் பார்த்துட்டோம். அதுக்கு பின்னால் 2001 வெற்றியை பார்த்துட்டோம். 2011 மிகப்பெரிய வெற்றி பார்த்துட்டோம். எல்லாம் 2016 தொடர் வெற்றியை பார்த்துட்டோம். ஆகவே எங்கள் அதிமுக தொண்டர்கள் கண்டிப்பாக ஓய மாட்டார்கள், சோர்வடைய மாட்டார்கள். 2026 கண்டிப்பாக எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சிக்கு வரும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு காலம் வரும் என்று சொல்லி சிபிஐ விசாரணை உடனடியாக இந்த அரசே உத்தரவிட வேண்டும். இல்லாட்டி கண்டிப்பாக நீதியரசர் நிலைநாட்டுவார்கள் என்று கூறி இந்த அற்புதமான இந்த ஏற்பாட்டை செய்த சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நம்முடைய தலைமை கழகத்துடைய பொறுப்பாளர் உட்பட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி.